திமுக ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய சில நடிகர்கள் மேடைகளில் வந்து குளத்தூர்லேயே போய் அழுகுறதெல்லாம் பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? வேடிக்கையாக இருக்குது இதெல்லாம். அதாவது இந்த ஒப்பாரி வச்சு அழுவாங்கல்ல பொம்பளைங்க தெருவில், நம்ம கேள்வி தானே பண்ணுவோம். அதாவது சுயமரியாதை கிடையாது உங்களுக்கு. ஏண்டா காசு சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அது கருமம். அந்த காசை வச்சு என்ன ஒன்று போயிடும். 5 ஆண்டு அவர் ஆட்சி செஞ்சாதான் என்ன ப்ராப்ளம்? 6 மாசத்துல போயிடுவா, 3 மாசத்துல போயிடுவா. தரமில்லாத பேச்சு. அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவரோ அவங்க அப்பாவோ, அப்பா இத்தனை ஆண்டு நீ 30 ஆண்டு பார்த்துட்டீங்க, காசு 300 தலைமுறைக்கு சேர்த்துட்டீங்க, என்னதான் உங்களுக்கு வேணும்? ஒருதான் ஆண்டுட்டு போறேன், அவன் நல்ல பையன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் நல்லவர். அவர் ஆண்டு ஆளை விட்டா என்ன? அவரை போய் நக்கல் பண்ண கம்யூனிஸ்ட்காரன் போட்டான்ல, யோ நாங்கள் கூட்டணியில் தொடரலைன்ற, இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அவனை போய் திட்டுவீங்களா? சண்டை போடுவீங்களா? அதான் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து கூட்டணி ஆட்சி தானே, இது எப்போலாம் கவுத்துலாம், நம்ம திரும்ப வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது கவரவே கவராது சார். எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது திமுக. எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே கொடுக்க முடியாது. அங்கே ரேப்பு நடந்தால் உடனே வந்து லா நாடு சரியில்லைன்னு இவன் சொல்றதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இல்லை? அதெல்லாம் தெரியாம எதுக்கு வந்தீங்க தேர்தலுக்கு, அரசியலுக்குன்னு கேட்குறாங்களே சார். அதெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாங்க? இவனே அதானே பண்ணான். இதை கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க இல்லை கள்ளக்குறிச்சியில், இவன் என்னைக்கு போய் நின்னாங்க? அப்புறம் இந்த காவி ஓடையை பற்றி பேசியிருக்காங்க முட்டா போயிலுங்க. ஏன்டா திருவள்ளுவர் என்ன ஓட போட உனக்கு தெரியுமா? அவன் பெரிய இவனா அவன் உலகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தானே. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஒரு சீட்டில் உட்காந்துருக்காரு. முதல்ல அவருக்கு மரியாதை ஒரு கற்றுங்க. அதுதான் தப்பு. இப்போ நீ வந்து ஒரு சேரை மதிக்கல, அந்த சேருக்கு நீ மதிப்பு கொடுப்பியா மாட்டியா? அப்படி மதிப்பு கொடுக்கலாம், நீ அரசியல் பண்ண லாய்க்கு இல்லாத, நீ வீட்டுக்கு போ, நீ அரசியல் பண்ணாத. மக்கள் இதை சொல்லணும். ஒரு 20-30 வருஷத்துக்கு விஜய் ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாரு. அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா மக்களை ஏமாற்றணுங்கிற ஒரு எண்ணம் அந்த பையனுக்கு கிடையாது சார். அவர் வந்து ஒரு தரமில்லாத ஆள் கிடையாது சார். எம்ஜிஆர் ஒரு ஃபினாமினன், அடுத்த ஃபினாமினன் விஜய். எனக்கு தெரிஞ்சு இவர் நல்லது பண்ணார்னா இவர் அசைக்கவே முடியாது. அவர் கிறிஸ்டியன் முஸ்லீம் அதெல்லாம் விட்டுருங்க, எவனும் அப்படி பார்த்து ஓட்டு போடுறது இல்லை. இப்போ எப்படி அதுவும் டிஎம்கேக்கு சரியான மூஞ்சியில் பலர்னு அற விட்ட மாதிரி இந்த முஸ்லீம் ஓட்டு, இந்த ஓட்டெல்லாம் பேன் பண்ணிடல. இனிமேல் என்னத்தை போடுங்க நீங்கள்? 20 years of field இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால் நாளே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. அதே போல பாத்தீங்க அப்படின்னா அரசியலுக்கும் நடிகர்களுக்குமான அந்த தொடர்புங்கிறது எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்போ சமீபத்தில் உங்க திரைத்துறையிலேருந்தே ஒருத்தர் முதல்வர் ஆகிறாரு. அதை திமுக ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய சில நடிகர்கள் மேடைகளில் வந்து குளத்தூர்லேயே போய் அழுகுறதெல்லாம் பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? வேடிக்கையாக இருக்குது இதெல்லாம். அதாவது இந்த ஒப்பாரி வச்சு அழுவாங்கல்ல பொம்பளைங்க தெருவில், நம்ம கேள்வி தானே பண்ணுவோம். அது உண்மையாக கூட எனக்கு தெரியாது. இப்போது நான் செட்டிநாடு, எங்கள் ஊரில் வந்து கண்ணதாசனை பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். ஒப்பாரிங்கிறது பெண்களுக்கு தன்னால் வரும். அவருடைய வாழ்க்கையை வந்து அப்படியே கோர்வையாக பாடிடுவாங்க. அவ்வளோ பெரிய அறிவாளிங்க எங்கள் ஊர் விமன். ஸோ அந்த ஒப்பாரி வச்சு பண்ணி அந்த ஒருத்தர் குளிங்க அழுதெல்லாம் வேடிக்கையாக தருது. ஏண்டா மந்திரியாக இருக்கா? ஆமாம், அதாவது சுயமரியாதை கிடையாது உங்களுக்கு. ஏண்டா காசு சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அது கருமம். அந்த காசை வச்சு என்ன ஒன்று போய் கடிச்சு திங்க முடியுமா? ஆனால் அவரும் பெரியார் கொள்கை, சமூக நீதியெல்லாம் பேசுகிறாரு சார். அதுதான் தப்பாக இருக்குது. எனக்கு விஜய் பண்ணுறது எனக்கு பிடிக்கல இந்த விஷயத்தில். நான் விஜய் எல்லா விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவர் பெரியாரை தூக்கி வச்சு எதுக்காக கொண்டாடுறேன்னு எனக்கு தெரியல, தேவையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, பாலிடிக்ஸில் நான் இல்லை. என்னை பொறுத்தளவு அவர் வந்து பெரியார் வந்து காட்டு மிராண்டி லாங்குவேஜ் சொன்னார். இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, குளத்தூரில் நீங்கள் சொன்ன மாதிரி அழுத அந்த நடிகரே வந்து ஒரு பெரியாரிஸ்ட் தானே, சமூக நீதி பேசக்கூடியவர் தானே. அதை நான் சொல்ல வரேன். இல்லை இது எனக்கு சிரிக்கிற தோணும். என்ன ஒன்று சொல்லுங்களேன். அதாவது ஒருத்தன் வந்து, அதாவது நீ பெரியாரை தூக்கி வச்சு கொண்டாடுறதே நான் அவமானமாக நினைக்கிறேன். பெண்ணுரிமைங்கிறது அவர் ஒருத்தர் தான் சொன்னார், மற்ற யாருமே சொல்லலையா? ரெண்டாவது, பெண்ணுரிமையை வச்சு இப்போ என்ன சார் சாதிக்கிறீங்க நீங்கள்? எனக்கு தெரியல சார். எத்தனை பெண்கள் வந்து உரிமை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு எத்தனை டைவோர்ஸ் அவங்களால நடக்குது உங்களுக்கு தெரியுமா? அது வந்து பெண்ணுரிமையா? டைவோர்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறது. நீ நக்கல் பண்ணுப்பா. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். நீ நக்கல் பண்ணுற, நீ நக்கல் பண்ணிகிட்டே இருறா. அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. எத்தனை டைவோர்ஸ் குறையுதுன்னு பாரு. நீ புருஷனை விட கூட சம்பாதிக்கிறப்பா. ஓகே ரைட்டு. அதான் ஒருத்தன் சொன்னேன்ல வாட்ஸ்அப்பில், நீ விட்டு கொடுத்து வாழ்கிற. எங்கள் ஆஃபீஸில் போய் என்ன பண்ணுறீங்க? உன்னைய விட சுப்பீரியருக்கு சல்யூட் வைக்கிற. அவன் நேற்றாக வந்தால் கத்துறான். மேனேஜரை பல்ல காட்டுற, முதலாளிக்கு பல்ல காட்டுற. ஸோ 3 பேர்ட்டு நீ பல்ல காட்ட ரெடியாக இருக்க உன் சம்பளத்துக்காக. அதே பல்ல மாமியார்கிட்ட, நாத்தனார்கிட்ட, புருஷன்கிட்ட காட்டி வாழ்க்கையை வாழ தெரியாமல் சம்பாரிச்சு என்ன பண்ண போகிற? காசை கடிச்சு திங்க போறியா?
எந்த பொம்பளைக்கும் நான் சொல்கிறேங்க, எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறது, காசு மட்டும் வாழ்க்கை இல்லை. கணவன் வந்து பொறுக்கியாக இருந்தால் நீ திருத்து அவனை. மாதவி என்ன பண்ணா கோவலனை? கண்ணகி பண்ணதை விடுங்க, அவள் முதலே தானே எரிச்சா கண்ணகி. இது வந்து கான்ட்ராடிக்டாக இருக்கும் நான் பேசுகிறது. பட் நம்ம வந்து யதார்த்தத்தை பார்க்கணும். நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடக்குது? மாதவிங்கிறவ எவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக கோவலனுக்கு அவள் வந்து சர்வீஸ் பண்ணான். கண்ணகி கோவலனுக்காக போர்க்கொடி தூக்குனா மதுரையை தான் எரிக்க முடிஞ்சு, கணவனை காப்பாற்ற முடியல. ஸோ அதையும் மனசில் எடுத்துக்கிட்டு ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணால் டைவர்ஸ் பண்ணக்கூடாது, அவனை எதிர்த்து பேசக்கூடாது, அவன் பொறுக்கியாக இருக்கட்டும், பிச்சைக்காரனாக இருக்கட்டும், தண்ணி அடிக்கிறவனாக இருக்கட்டும், அவனை வச்சு திருத்து. வீட்டுக்குள்ளே மாமியாரோட பழகு, நாற்று நாட்டு நல்லா பேசு. ஒரு 4 பேர் சுற்றி இருக்காங்க, அவங்கள்ட்ட உன்னுடைய புன்னகையை காட்டி விட்டு கொடுத்து வாழ. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. ஏன் அதை ஃபாலோ பண்ணல யாருமே? ஏங்க ஃபாலோ பண்ணல? என்ன பைத்தியத்தனம் இல்லை உங்களுக்கு? நான் தப்பாக இருந்தால் என்னை கரெக்ட் பண்ணுங்கன்னு நான். எல்லோரும் விட்டு கொடுத்தாங்க வாழணும், விட்டு கொடுக்கலன்னா வாழ்க்கை கிடையாதுங்க. இல்லை சார், ஏன் ஒரு நடிகர் முதல்வர் ஆகினதை இன்னொரு நடிகரால் பொறுத்து கொள்ள முடியல? இன்னொரு கட்சியிலேருந்து ஆதரவு கொடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் குடும்பத்திலே அவருடைய மகன் ஒரு எதிர்ப்பாக இருக்காரு. இதெல்லாம் நம்ம வேடிக்கையாக தான் பார்க்கணும். நான் என்னன்னா, சினிமா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு 5 ஆண்டு அவர் ஆட்சி செஞ்சாதான் என்ன ப்ராப்ளம்? 6 மாதத்தில் போயிடுவேன், 3 மாதத்தில் போயிடுவேன், தரமில்லாத பேச்சு. அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவரோ அவங்க அப்பா இத்தனை ஆண்டு, நீ 30 ஆண்டு பார்த்துட்டீங்க, காசு 300 தலைமுறைக்கு சேர்த்துட்டீங்க, என்னதான் உங்களுக்கு வேணும்? ஒரு தான் ஆண்டுட்டு போகிறேன், அவன் நல்ல பையன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் நல்லவர். அவர் பெரியாரை ஃபாலோ பண்ண எனக்கு பிடிக்கலைங்கிற தவிர அது அவர் அரசியலுக்காக ஃபாலோ பண்ண எனக்கு தெரியாது, அதை நான் தலையிட விரும்பலை. பட் அவர் ஆளை விட்டால் என்ன? அவரை போய் நக்கல் பண்ண கம்யூனிஸ்ட்காரன் போட்டான்ல, யோ நாங்கள் கூட்டணியில் தொடரலைன்றான், இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? அவனை போய் திட்டுவீங்களா? சண்டை போடுவீங்களா? இவ்வளோ நாளாக ஒழுங்காக தான் இருந்தான் கம்யூனிஸ்ட்டு. இப்போ என்ன சொல்கிறான்? நீ இந்த மாதிரிலாம் அநியாயமாக பேசுகிற, அவனை எதுக்குறான். அப்போ அவனுக்கு நியாயம் இருக்குது. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது சுயமரியாதை உள்ள ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ண தான் வேணும். அதெல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தான் ஆண்டானா அவனுக்கு ஒரு சான்ஸை கொடுங்க. அவனை கவுத்துருவேன் ட்ரை பண்ணுங்க, உன்னால் முடியாது. எல்லோரும் ஒத்து வந்துட்டாங்க. ஐயோஎம்எல்னு சொல்கிறப்ப நான் அவங்களோட ஐக்கியமாயிட்டாங்க. அவன் எப்போ சார் மினிஸ்டர் ஆகிருப்பான்? ஐயோஎம்எல் முடியுமா? நடக்கிற காரியமா? அவங்க பிஜேபியை பிளைண்டாக ஏற்றுக்கிறது எனக்கு பிடிக்கல, அது வேறு விஷயம். நான் பிஜேபிக்காரன்னு கேட்காதீங்க. என்னை பொறுத்தவரை நாம் இந்த ஊரில் மெஜாரிட்டி வந்து ஹிந்துஸ் தான். ஹிந்துஸ் எல்லாருக்கும் சுயமரியாதை இருந்தால் டிஎம்கேக்கு ஒருத்தன் கூட ஓட்டு போடக்கூடாது. அவன் என்ன கேட்காதீங்க, ஏன்டா ஓட்டு போட்டான்னு. ஏதோ ஒரு இதில் போட்டோம், அது பிரச்சனை இல்லை, அது முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம ஓட்டு போட்டால் ஹிந்துன்னு பார்த்து ஓட்டு போடலை, நல்லவன்னு பார்த்து ஓட்டு போடு. முஸ்லீம்னு பார்த்து ஓட்டு போடாத, நல்லவன் அவன் தொகுதிக்கு பண்ணுறான்னு பார்த்து ஓட்டு போடு. எத்தனை எம்எல்ஏ அப்படி பேர் வாங்குறான்? எத்தனை பேர் அப்படி பேர் வாங்குறான்? அந்த தொகுதியில் எவன் போயினாலும் ஜெயிக்க முடியாது அவங்கள. ஏன் சார் இன்னும் திமுகனால விஜய் அவர்களுடைய வெற்றியை பொறுத்துக்க முடியலன்னு? அதான், அது பொறாமை தான், இயலாமை. அஜித் வந்து எனக்கு பணம் திருப்பி தரல, இப்போ நான் அவனை திட்டிகிட்டே இருக்கேன். அது என்ன காரணம்? இயலாமை. இல்லை சார், அப்போ இங்கே 1.5 கோடி பேர் வாக்களித்து மக்கள் தான் தேர்வு செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த மக்களை ஏன் மதிக்க மாட்டாங்க? அதை மதிக்க மாட்டாங்க. 50 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுட்டீங்க, அப்போ மக்கள் தானே இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஏன் மக்களையே மதிக்காம சிலர் பேசுவதுங்கிறது பெரிய அளவில் விமர்சனம் ஆகுதுல்ல சார்? கேவலமாக இருக்காது. மக்கள் தான் அதுக்கு தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு ஆடியோ கூட நான் போட்டு காமிக்கிறேன். இவர் யாருன்னா முன்னாள் அமைச்சர், இவர் பேசுறாரு. நான் உங்களுக்கு இந்த ஆடியோல முழுமையா போட்டு காமிக்கிறேன். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பார்க்கவே விஜயுடைய கட்சிக்காரர்களை பார்க்கவே திருடனுமா இருக்கான், ரவுடிமா இருக்கான், கொலைகேசிக்கு உள்ள போனமா இருக்கான்னு வெளிப்படையா பேசுறாரு. சரி, அதுக்கு அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நம்ம அவரை விடுவோம். இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கானுங்களா? உங்களுக்கு ஒரு ஆடியோ போட்டு காமிக்கிறேன். ரொம்ப அசிங்கமா இருக்கு நம்மளுக்கு. இது வந்து இதெல்லாம் வந்து புலம்பல் தான், புலம்பல். அதாவது அமைச்சர் சார், இவரு தமிழ்நாட்டுடைய கேவலமா இல்ல, நாய்ங்கிறாரு. அந்த தொண்டர்களை பார்த்து ரவுடி போல இருக்கான், கொலகாரமா இருக்காங்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? ரொம்ப தப்பு சார், ரொம்ப தப்பு. அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் சார். அவங்க எனக்கு தெரியாது, மான நஷ்ட வழக்கு போட முடியுமா தெரியாது. அது அந்த கட்சிக்காரங்களை தான் கேட்கணும், தாவேகா கட்சிக்காரங்களை. ஏன்னா நான் வந்து அவ்வளவு அனுபவம் இல்லை எனக்கு அரசியலில். அரசியலை பொறுத்தளவில் இந்த மாதிரிலாம் இப்போ நடிகர் சத்யராஜ் உள்ள போட்டு நார்மலா ஒரு தொண்டர் பேசினா பரவாயில்ல சார், ஒரு தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலம் அமைச்சரா இருந்தவர் பேசுறாருல சார், ரொம்ப தப்பாக இருக்குங்க. யாரும் கேள்வி ஆள்லேன்னு பேசுகிறாங்க. அதான் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து கூட்டணி ஆட்சி தானே, இது எப்போலாம் கவுத்துடலாம், நம்ம திரும்ப வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது கவரவே கவராது சார். எனக்கு தெரிஞ்ச வரை கவராது. எல்லோரும் ஒத்துமையாக வந்துட்டாங்க. அதாவது இப்போது ஒரு புது மருமகளை வீட்டுக்குள்ளே கொண்டாடுறோம், நம்ம மகாலட்சுமிங்கிறோம்.
அவளை மகாலட்சுமியை தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். இவங்க வந்து கூட்டணி கட்சியை மகாலட்சுமியை தான் ட்ரீட் பண்ணுறாங்க. நிச்சயமாக இவங்க சர்வை ஆகிடுவாங்க, 5 வருஷம் நடத்துவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது திமுகனால. எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே பிடுங்க முடியாது அவங்களால. அவனுக்கு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் 6 மாதம் 1 வருஷம்னு. இவங்க மட்டும் இதே மாதிரி யுனைட்டடாக இருந்து நல்லா நடத்தி இந்த எலக்ட்ரிக் கட்டு அதை பற்றியெல்லாம் குறையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கானுங்கல்ல. என்னமோ இப்போ விஜய் வந்து என்ன சார், நான் கேட்குறேன், விஜய் என்ன பண்ண முடியும்? ஓவர் நைட் போய் நேற்று ராத்திரி ஒரு ரேப் பண்ணிட்டான் சார், ஒரு 10 வயசு குழந்தைய. விஜய் வந்து இது சூப்பர் மேனை நான் போய் அங்கே நின்று டக்குண்டே அவனை உடனே தூக்கி போடுறான்னு சொல்கிறதுக்கு இவரால் என்ன தான் பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் இத்தனை கிராமம் இருக்குது, இத்தனை இடம் இருக்குது. அங்கே ரேப்பு நடந்தால் உடனே வந்து லா அண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு இவன் சொல்கிறதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்குது? அதெல்லாம் தெரியாமல் எதுக்கு வந்தீங்க தேர்தலுக்கு, அரசியலுக்குன்னு கேட்குறாங்களே சார். அதெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாங்க? இவனே அதானே பண்ணான். இதை கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்கல்ல கள்ளக்குறிச்சியில், இவன் என்னைக்கு போய் நின்னாங்க? அத்தனை பேர் செத்ததுக்கு அப்புறம் போய் இவன் போய் காப்பாற்றிருக்கலாம்ல. இல்லை கள்ளச்சாரம் நிறுத்தினாங்களா இன்றைக்கு வரைக்கும்? இதெல்லாம் சார் அடுத்தவனை குறை சொல்கிறது ஈஸி சார். அவன் உட்கார்றது ரொம்ப கஷ்டம். அவன் உட்காந்து அவன் சம்பாதிச்சிட்டு தான் இருந்தான். நான் கேட்குறேன், அரசியல் கட்சிக்கு எதுக்கு, அரசியலுக்கு எதுக்கு வரீங்க நீங்கள் சொல்லுங்கள்? நீங்கள் எதுக்காக வர்றாங்க? பர்பஸ் என்ன அரசியல் கட்சி வர்றது? மக்கள் நலன் தான் மெயின் அப்படி சொல்கிறீங்கல்ல. எவனாவது மக்கள் நலன் பார்த்தானே இன்னைக்கு வரைக்கும்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள், காமராஜர் விடுங்க, கக்கனை விட்டுருங்க, வேறு யாரும் விடலாம். நீங்கள் வேறு யாரையும் விட முடியாது எனக்கு தெரியும். 2 பேரை தவிர்த்து எவனாவது நான் ஆர் வெங்கட்ராமன் முதற்கொண்டு குறை சொன்னேன், சி சுப்ரமணியம் முதற்கொண்டு குறை சொன்னேன், சொந்தக்காரங்களுக்கு தான் பண்ணாங்கன்னு. எவனாவது தில்லு இருந்தால் என்கிட்ட கேள்வி கேட்கட்டும். காங்கிரஸ்காரன் எந்த கட்சியாக இருக்கட்டும், நீ ஏன்டா சோஷியல் சர்வீஸ் பண்ண தானே வந்த? கையில் செலவு பண்ணுற எத்தனை பேர் இருக்கா? அந்த ஐஜேகேல இருக்கார் இவர் எஸ்ஆர்எம், அவர் செலவு தான் பண்ணுறாரு, கையில் செலவு பண்ணுறாரு, அவர் லஞ்சம் அடிச்சு செலவு பண்ணல. அந்த மாதிரி எவனோ 2 பேர் தான் இருப்பான். மித்தவன் அரசியல் கட்சி தலைவனோ எவனோ வருதான், நான் வந்து சம்பாதிக்கலப்பா, நான் வந்து மக்களுக்கு தான் பண்ணேன்னு எவனோ எது செஞ்சாலும் முதல்வருடைய குறையை பற்றி தான் பேசுகிறாங்க. அவருடைய சோஃபா ஒன்று மாற்றிருக்காங்க, அந்த சோஃபாவில் கூட இதுதான் மக்கள் கெட்ட மாற்றமான இதெல்லாம் வந்து கீழ்த்தரமாக கேவலமாக இருக்குது. அதான் இவங்க வந்து தரம் கெட்டவங்க, தரம் கெட்டதை மாதிரி தான் சண்டை போட முடியும். இவனுங்களால் விஜய் அப்ரிஷியேட் பண்ணவும் முடியாது, அட்மையர் பண்ணவும் முடியாது. யோ ஒரு 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 ஆள் வந்து 2 வருஷத்தில். ஆனால் சார் சவாலோட பேசுகிறாங்களே சார் திமுக. 6 மாத காலம் இந்த ஆட்சி தொடருமான்னு முன்ன சொன்னாங்க. இப்போ இதே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு 3 மாதம் தொடருமாங்கிறதே ஒரு கேள்வி குறிக்கிறாங்க. அப்போ ஏதாவது அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு? எனக்கு ஸ்டாலின் வேண்டாதவர் கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு உண்மையாகவே ஹெல்ப் பண்ணுறவங்க கலைஞர் டிவி தான். நான் தலைமையில தூக்கி வச்சுக்கணும் அவங்கள. உண்மையிலேயே நியாயப்படி பார்த்தா எனக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் நம்ம அதுக்காக போய் பேச முடியாது இல்லையா சார்? அது தொழில் ரீதியாக தனி நட்பு, ஆனால் நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு பார்வையை பார்க்கணும். ஆமாம், என்னென்ன எனக்கு தெரிஞ்சு இவங்க ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. உதயநிதி வந்து கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன். நான் முன்னாலே சொன்னேன், உதயநிதிக்கு பெரிய ஆளாக வர வாய்ப்பு இருக்குது. எப்படி லஞ்சம் வாங்குறத நிறுத்தி நியாயமாக தொகுதி நிறைய பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வெரி குட். அதே மாதிரி தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கிட்டு துபாய்க்கே ஃப்ளைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காம, மட்டமான நண்பர் குரூப் வச்சுக்கிட்டு இருக்காம, இவர் மந்திரியாக தரமாக உட்காந்துருந்தாருன்னா இன்றைக்கி யாரும் ஜெயிச்சிருக்க முடியாது. அவருமே ஒரு தோல்விக்கு ஒரு காரணம்னு சொல்லி பேசுகிறாங்களே சார். இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல, ஏன்னா அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும் சார். இவனுங்க குடும்ப அரசியலுங்கிறத முதல்ல வந்து ஒழிக்கணும் சார். அது ராஜீவ் காந்தியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ஸ்டேஜ் வரை ஹெல்ப் பண்ணலாம். இப்போது அன்னைக்கு பாருங்கள், ஒரு இது நடக்குது. டிஆர் பாலு என்ன பண்ணுறாரு, உதயநிதியை கொண்டு போய் ஸ்டாலின் பக்கத்தில் இவர் தள்ளி நிறுத்துறாரு. ஏண்டா நீ ஒரு மந்திரி, நீ டிரைவராக இருந்து மந்திரி ஆகிட்டா, உங்கள்கிட்ட 50,000 இல்லை 1 லட்சம் கோடி இருக்குது, ஆனால் உனக்கு ஒரு தரம் இருக்காதா? ஒரு நாள் கூட மாற மாட்டிங்களா? வைகோவே இப்போ என்ன வளர்றாரு? இது பரவாயில்ல, தாவேக்காங்கிற அளவுக்கு வந்திருக்காரு. அதனால எங்க அவர் கூட்டணி பேசுகிறப்ப நாங்கள் சிரிக்காமல் அழுகிறோம், அழுகாமல் சிரிக்கிறோங்கிறாங்களே சார். அதாவது என்னென்னா, யாராவது சார் கொஞ்சமாவது மாறணுங்க. இவங்கெல்லாம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லலை, உங்களோட ஒத்து பேசுகிறேன். ஏன்னா அது அப்படி தானே பதில் சொல்ல முடியும், நம்ம உண்மையை தானே பேச முடியும். ஸோ அதனால் தாவேக்கா வில் சர்வைவ்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அனுபவம் இல்லை சார், அவங்களுக்கு அனுபவம் வேணும். அது ஒரு நாளில் வராது, டைம் ஆகும். உடனே ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டான், ஒரு போலீஸ்காரன் தப்பு பண்ணிட்டான், எல்லாத்துக்கும் விஜய் தான் காரணம், விஜய் ஒரு ஆளாக போய் நிற்க முடியுமா என்ன? டக்குன்னு பறந்து போய் அதெல்லாம் அவங்க சிஸ்டமேட்டிக்காக ஆக்ஷன் எடுப்பாங்க. நல்ல ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸரையும் கேள்வி பண்ணுறாங்க இவனுங்க லஞ்சம் வாங்கின ஆஃபீஸரு இப்போ இருக்காங்களா? அப்போ அந்த ஆஃபீஸரில் லஞ்சம் வாங்கினா இவனே சொல்கிறான், இவனே சொல்கிறான், நாங்கள் வந்து எங்கள்கிட்ட தப்பாக நடந்த ஆஃபீஸர் தான் இவர் வச்சுருக்காருன்னு. அவன் ஆஃபீஸர் எல்லாம் மாற்ற முடியாது, ஓரளவு தான் ஷிஃப்ட்டு தான் பண்ண முடியும். டோட்டலாக எல்லா ஐஏஎஸ் எக்ஸ்பீரியன்ஸாவது வேணும்ல சார். அவங்களுக்கு டைம் வேணும், அதை கைட் பண்ணுறதுக்கு ஆளுங்க வேணும். ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க அரசியலுக்கு, புதுசாக பவருக்கு வந்திருக்காங்க. ஸோ தே நீட் கைடன்ஸ். அதுக்கு அவங்க வச்சுக்கிறதெல்லாம் அவங்க நக்கல் பண்ணிட்டே இருக்க முடியாது. இந்த ஆஃபீஸர் தப்பு, அந்த ஆஃபீஸர் தப்பு. அப்போ நீ லஞ்சம் கொடுத்து நீ அவனை கெடுத்த, அவன் நல்லவனை மாற ட்ரை பண்ண. உங்களுக்கு தெரியுமா, இப்போ சிஎம்டிலாம் ஒழுங்காக வேலை நடக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் கேள்வி. நிறைய இடத்துல ஒழுங்காக வேலை, கார்பரேஷனே இப்போ நல்லா பண்ணுறாங்க. எப்படி நான் இப்போ இதெல்லாம் எதனால் நடக்குது? விஜயனால தான் நடக்குது. உங்களால் பண்ண முடியல.
இல்லை அதுக்கு இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் ஸ்கூலில் வந்து பேக் கொடுத்தாங்க. ஸ்டாலினோட ஃபோட்டோ, அவருடைய ஃபோட்டோ வச்சு தான் அந்த பேக்லாம் போச்சு. இப்போ அப்படியே விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவே இல்லை, திருக்குறள் வச்சு பேக்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த காவி உடையை பற்றி பேசியிருக்காங்க, முட்டா போயிலுங்க. ஏன்டா திருவள்ளுவர் என்ன உடை போட உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அவனுக்கு தெரியுமா? அவன் பெரிய இப்போ நான் உலகத்தில் இல்லாத 2000 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தானே. எதை பார்த்தாலும் நக்கல் பண்ணக்கூடாது பிஜேபியை. இவங்க எந்த அளவு கேவலப்படுத்துனாங்க மோடியும் இதையும். மோடிங்கிறவர் வந்து இன்றைக்கி என்ன பண்ணார் சார்? எனக்கு வேண்டியவரா இல்லைன்னு கேட்காதீங்க. அவர் இந்தியாவை தலைமுறை வச்சுருக்காரு. ஜெய்சங்கர்னு ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கார். அவரை பற்றி இவங்களுக்கு 1% தெரியுமா? எவ்வளோ பெரிய அறிவாளி தமிழன். ஒரு தமிழன் சக்கப்போடு போடுறான். இப்போ ஏன்னா யூரோப்பியன் யூனியன்லாம் பயப்படுது அவனுக்கு. எல்லாரும் பயப்படுறானுங்க. மீடியாவில் ஒன்றும் அவரை பிடுங்க முடியாது ஜெய்சங்கரா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதாட வேல்யூ? வேண்டாம் இருக்கீங்க அரசியலில். ஒரு அருமையான மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார், ஒரு அருமையான பிரைம் மினிஸ்டர் இருக்கார். அதை ஒரு நாள் கூட அப்ரிஷியேட் பண்ண முடியல. என்னத்துக்காக நீங்கள்லாம் அரசியல் பண்ணுறீங்க? மக்களை ஏமாத்துறத தவிர சாமர்த்தியம் என்ன பண்ணீங்க நீங்கள்? அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். சரிப்பா, அதே போல் அதிமுகலேருந்து பலர் வந்து தாவேகால இணைகிறாங்க. எக்ஸ்எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள்லாம், செய்தித்துறை அமைச்சர்லாம் வந்து இணைகிறாரு. அவங்கெல்லாம் இணைகிறப்பே வந்து சொல்கிறாங்க, எம்ஜிஆரை போல அம்மாவை போல ஆச்சே விஜய் அவர்கள் தருவாருன்னு நம்பிக்கையில் நாங்கள் வரோன்ட்டு. ஆனால் சிலர் அதிமுகவில் இருக்கக்கூடிய சிலர் சொல்கிறாங்க, அதிமுகவே ஒரு நடிகர் அழித்து விட்டார் அப்படிங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதாவது அது அவங்களுடைய அசஸ்மெண்ட் ஆஃப் என்ன நடக்குது. இல்லை சார், ஒரு விஷன் இருக்குல்ல. இப்போ எம்ஜிஆர் சார் வந்து ஆக்டிங்லேருந்து தான் அரசியலுக்கு வராரு. இப்போ விஜய் சாரும் அவரை விட படுவேகத்தில் அவர் சிஎம் ஆகிறாரா? அப்போ தெர் இஸ் அன் அச்சீவ்மெண்ட். ஒருத்தர் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா அதை பொறுத்துக்க முடியாமல் உளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதிமுகலேருந்து வந்து சேர்றது அது அவங்களுடைய பாலிசி டெசிஷன் சார். ஆளுங்களை சேர்த்துக்கிறது, இவங்க போய் சேர்றது, இதெல்லாம் இண்டிவிஜுவல், இது ஒன்றும் இவங்க பண்ண முடியாது. அதனால் இதை நம்ம குறை சொல்லிட்டு இருக்காமல் விளையாட்டு வெயிட் அண்ட் சி. இது என்ன நடக்க போகுது? அவங்க திருடனாக மாற போகிறாங்களா? இப்போ இவங்க மந்திரி இருக்காங்களா, இப்போ 30 பேர், இவங்கெல்லாம் திருடனாக மாற போகிறானா நல்லவனாக இருக்க போகிறான் நம்மளுக்கு தெரியாது. அது விஜய்க்கும் தெரியாது. இனிமே தான் தெரியும். அது டைம் வேணும். 1 or 2 years நடந்தால் தான் இவங்க எந்த அளவுக்கு க்ளீனாக வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. இவங்க கவர்மெண்ட் ஒழுங்காக நடந்துருச்சுன்னா இவங்க எல்லாருமே வீட்டுக்கு தான் போகணும், சும்மா தான் இருக்கணும். ஒரு 20-30 வருஷத்துக்கு விஜய் ஸ்டாண்ட் பண்ணியிருப்பார். அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அநேகமாக அவருக்கு வந்து அந்த மக்களை ஏமாற்றணுங்கிற ஒரு எண்ணம் அந்த பையனுக்கு கிடையாது. ஏன்னா அவர் எனக்கு நடிக்கையிலே நான் பார்த்துருக்கேன்ல சார், அவர் வந்து ஒரு தரமில்லாத ஆள் கிடையாது சார். சார் சந்திரசேகர் வந்து அருமையான ஒரு மனுஷன். அவர் சில பேரை பழி வாங்கியிருக்கலாம். ஒரு டிசிப்ளின் உள்ள ஒரு மனுஷன் சார். விஜய் அம்மாவுமே ஓரளவு ரொம்ப நல்லவங்க. அவங்கெல்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி பொறுக்கித்தனமான பாலிடிக்ஸ் உள்ள ஆள் கிடையாது. ரொம்ப ஒரு அதாவது த வே இஸ் க்ரோன் அப். பேக்ரவுண்ட்லேருந்து ஏற்க மாட்டாங்கங்கிறீங்க? அப்படி எனக்கு தோணுதில்ல. அவங்க ஏற்கிறத ஒரு விட மாட்டாங்க. திமுகவில் சிலர் பெண்மணிகளே ஏற்கிறாங்கல்ல. இன்ஃபேக்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாலின் ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்கன்னு பேர் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் குறைய சொல்ல முடியாது. அந்த அம்மாவை, அந்த அம்மா வந்து பயங்கரமாக நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை நம்ம விட்டுருவோம். நான் சொன்னேன், இவர் சந்திரசேகரோ அவர் விஜய் வளர்த்த விதமோ இந்த பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணதோ ரொம்ப பிரமாதம். இப்போ விஜய் வந்து அப்பாவோட சங்கடங்கள் இருக்கலாம். அது எல்லா குடும்பத்துலேயும் அப்பா மகனுக்கும் ஒரு மன இது வரும் இல்லை. ஒரு 25 வயசான மகன் நினைப்பான் அப்பாவோட நான் பெட்டரான ஆள், எல்லார் குடும்பத்துலையும் இருக்கும். ஸோ அதை நம்ம ஓரம் கட்டிட்டு பார்த்தோம்னா விஜய் ஹாஸ் பீன் க்ரூம்ட் வெல். அண்ட் அவர் இத்தனை படம் நடிச்சிருக்காரு. இத்தனை எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 பேர் டீல் பண்ணியிருப்பார். அவர் ப்ரொடக்ஷன் பாய், லைட் மேன், கேமராமேன் எல்லாத்தையும் டீல் பண்ணியிருப்பார். எல்லா விதமான மக்களையும் அவர் சினிமாவில் சந்திச்சிருக்காரு. இவன் என்ன பொறுக்கித்தனம் பண்ணுறான், அவன் என்ன நல்லது பண்ணுறான்னு. ஸோ ஹீல் பி ஏபிள் டு அசஸ் பீப்புள். ஹீ ஒன்ட் பி எ ஃபூல். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு விஜய் வேறு நடிகர்னு கிடையாது. அவரால் அசஸ் பண்ண முடியும். அவர் பண்ணுவார் எனக்கு தோணுது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தோணுது. சரிப்பா, அதுதான் இப்போது இந்த ஒரு வெற்றியிடம் வந்து தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பாரத பிரதமரை பற்றி பேசுனீங்க, ஜெய்சங்கர் அவர்களை பற்றி பேசுனீங்க. அதே பார்ட்டியில் இருந்து ஒரு லீடர் ஆகி இன்றைக்கி தனியாக ஒரு பார்ட்டியை ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி வராரு. அதாவது விஜய்க்கு எதிராகவே நான் களமிறங்குறேன்னு சொல்லிட்டு வராரு. பாஜகவுக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் ஒரு தலைவர் வராரு. அவர் யாருன்னு உங்களுக்கு நான் சொன்ன போய் அண்ணாமலை அவர்கள். என்ன சொல்றேன், இப்போ இந்த அரசியல் மோகங்கிறது இந்த நடிகர் ஈஸியா ஜெயிச்சுட்டா இருப்பா, 2 வருஷத்துல ஈஸியா ஜெயிச்சுட்டா இருப்பாங்கிறத பேச வருது சார். இப்ப கள நிலவரம் வேற இல்ல சார், எப்படி இவங்க இதை பேஸ் பண்ணி வராங்க சார்? அதுதான் இப்ப என்னன்னா, நான் இப்ப சூர்யா பத்தி சொன்னேன்ல, அதாவது தான் தப்பு பண்ணாம இருந்தாலே நல்ல பேர் வந்துடும். அது சூர்யாவுக்கு லேட்டா வந்திருக்கு. அவங்க குடும்பம் தப்பு பண்ணாது, அவங்க நேர்மையா இருப்பாங்க. அதே மாதிரி தான் விஜய் வந்து இது வரைக்கும் பெருசாக தப்பு பண்ணில்லை. எந்த ப்ரொடியூசரையும் சாவடிச்சார் அப்படின்னு பெருசாக நீங்கள் விரல் விட்டு எண்ணிப்பிடலாம். அப்படிலாம் கிடையாது. அதாவது அவரால் ஒருத்தன் செத்தான்னு நீங்கள் சொல்ல முடியாது.
அந்த கேரக்டர் அவருக்கு இருக்குது, எல்லோரும் சர்வைவ் ஆகணும் வாழணும்னு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இவர் ரொம்ப தப்பு பண்ண வாய்ப்பு கிடையாது. இவர் மீட்டிங்கில் என்ன சேலஞ்ச் பண்ணுறாரு, எனக்கு இருக்கிற காசு போதும், நான் சம்பாதிக்கிறதுக்காக வரல, நான் பெரிய வருமானத்தை விட்டு வந்திருக்கேன், நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்றாரு. இவர் எனக்கு தெரிஞ்சு அரசியலில் முழுசாக சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இருந்தாலும் அதை மீறி இவரால் சர்வீஸ் பண்ண முடியும். அவர் அண்ணாமலை வந்து விஜய்க்கு போட்டியாக இருப்பார்னு நினைக்கிறீங்க? வெரி டிஃபிகல்ட் சார். அதாவது சார், இந்த கிளாமருக்கு முன்னால் எல்லாமே போயிடும் சார். இப்போ விஜயா அதான் சொன்னேன், விஜயா பார்த்து பேரை கெடுத்துக்கினா தான் உண்டு. அவர் கெடுத்துக்காமல் இருந்தார்னா யாரும் அவரை சேலஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அவருடைய இது வந்து அவர் கையில் தான் இருக்குது. தீதும் நன்றும் பிற தர வாரா. இல்லை சார், இப்போ அந்த ஒற்றை மனிதரை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்குது பம்பரமே சொல்லுது. அதான் அன்றைக்கி ஒரு சொன்னாங்க, ஏங்க அவர் யாராவது எம்எல்ஏன்னு பேர் சொல்ல முடியுமா விஜயாலன்னு கேட்டாரான். 110 பேரையும் முடியுமான்னு எனக்கு தெரியாது. அது ஒரு பெரிய சாமர்த்தியமான கேள்வி கிடையாது. எதையாவது கேட்கணுங்கிறக்காக இந்த ஆர்எஸ் பாரதி மாதிரி எவனா வளரிட்டு இருப்பான். அந்த கண்ணு தெரியல, ஒன்றும் தெரியல, ஒன்றரை கண்ணு வேற எடுத்துக்கிறேன். மேயர் ஜெயிக்கல. அதாவது பைத்தியக்காரனாக இருக்கிறானுங்க சார். அதாவது டே எது நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் வந்து தெருச்சண்டை இல்லைடா, இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட், ஒரு 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 மாநிலத்தின் அட்மினிஸ்ட்ரேஷன். நீ முதல்ல விஜயை வந்து இன்றைக்கி நிலைமைக்கு இஸ் நாட் விஜய், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஒரு சீட்டில் உட்காந்துருக்காரு. முதல்ல அவருக்கு மரியாதையோடு கற்றுங்க. இல்லை சார், யாருமே சார் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதுதான் தப்பு. இப்போது நீ வந்து ஒரு சேரை மதிக்கலை, ஏண்டா நீ வந்து விஜயை விட்டுரு. போன மாதம் விஜய் வேறு, இன்றைக்கி இருக்கிற விஜய் வந்து சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. அந்த சேருக்கு நீ மதிப்பு கொடுப்பியா மாட்டியா? அப்படி மதிப்பு கொடுக்கலாம், நீ அரசியல் பண்ண லாய்க்கு இல்லாதவன், நீ வீட்டுக்கு போ, நீ அரசியல் பண்ணாத. மக்கள் இதை சொல்லணும். நான் ஒரு ஆள் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒரு சிஎம் அப்படிங்கிற ஒரு சேரை நம்ம மதிக்கணும், ஒரு பிஎம் சேரை மதிக்கணும். அந்த சேருக்கு தான் உங்களுக்கு வெளிப்படையாக ஒரு கேள்வி கேட்டுறேன் சார். இப்போ பெரும்பாலும் இந்த அரசியல்வாதிகள் முதல்வர் அவர்களை மதிக்காமல் ஒருதலை பட்சமாக பேசுறதுங்கிறது கூத்தாடிங்கிற அந்த பார்வையா? இல்லை, அதான் அந்த பார்வை அவங்களுக்கு இருக்கிறது காரணம் நக்கல் பண்ணி இவரை வந்து இரிட்டேட் பண்ணி இவரை பேச வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவருக்கு யாரோ நல்லா அட்வைஸ் பண்ணுங்க, ராதன் பண்டிட் மாதிரி யாரோ ஒருத்தர், தம்பி நீ எதுவும் பேச வேண்டாமா, என்னை கூப்பிட்டு நான் விஜய் தான் சொல்கிறேன், தம்பி நீங்கள் பேசாமல் இருக்கீங்க அப்படியே இருங்க, இவங்க கத்திகிட்டே இருக்கட்டும். சூரியனை பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு வலிக்கும் வாய்? இது நம்ம ஸ்கூலில் போய் சொல்லிக் கொடுத்தோம் 2ஆம் கிளாஸில். அதனால் இவங்க கத்திகிட்டே இருக்க வேண்டி தான். அவர் வந்து எஃபெக்டிவாக வேலை பார்த்தாருன்னா, இப்போதைக்கு 1-2 கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஃப்ளா வரத்தான் செய்ய சார். ஒரு கவர்மெண்ட்டை வந்து நடத்துறது ஒன்றும் ஒரு மாதத்துல எல்லாம் முடியாத காரியம். எவனாலும் எந்த கொம்பனாலும் முடியாது. ட்ரம்ப்பே உட்காந்தாலும் முடியாது, அவரும் சொதப்பிட்டு தான் இருப்பார். அதனால சும்மா இவரை குறை சொல்லாமல் இவருக்கு டைம் கொடுங்க, ஒரு 6 மாதம் 1 இயர் டைம் கொடுங்க. இவர் கவலை மாட்டார். இவருக்கு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா ஒழுங்காக நீங்கள் நக்கல் பண்ணிகிட்டே நிறுத்திட்டு அவர் இந்த மாதிரி பேசாமல் போனார்னா ஈ வில் வின். டெஃபினட்டாக அவர் ஜெயிச்சிருவார். இப்போ அண்ணாமலையை பற்றி சமீபத்தில் அண்ணாமலையால் பெருசாக பண்ண முடியாது சார். இப்போ சமீபத்தில் சில நடிகர்கள்லாம் அவருக்கு ஆதரவு கொடுத்து, நான் வெளிப்படையாக கேட்குறேன், அர்ஜுன் அவர்கள்லாம் வந்து அண்ணாமலை வந்து ஸ்டாட்டிக் பவர் ப்ரெஷ் ஹேண்டில் பண்ணுறதுலாம் அவரை மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு அர்ஜுன் அவர்கள்லாம் பேசுகிறாங்க. அப்போ இந்த ஒரு யூனிட்டி, அதாவது அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு நான் இன்னும் அந்த கேள்வி முடிக்கல. என்னன்னா அர்ஜுன் அவர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு பக்கம் பேசுகிறாரு. அண்ணாமலை வந்து நான் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே ரஜினிகாந்த் என்னை அழைத்தாருன்னு வெளிப்படையாக சொல்கிறாரு. இப்போ அவர் அறிவித்த உடனே லதா ரஜினிகாந்த் வந்து எங்களோட இயக்கத்தில் ஒன்று வந்து சேருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இது ஏதோ ஒரு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அது எந்த அளவு ஜெயிக்கும்னு எனக்கு சொல்ல தெரியாது. இப்போ ரஜினிங்கிற ஒரு பவர் இருக்கு. இப்போ அண்ணாமலைக்கு ஒரு சின்ன ஃபாலோயிங் இருக்கு. அண்ணாமலைக்கு ஒரு இமேஜ் இருக்கு. ஆனால் வெளியில் அவருக்கு இமேஜ் இருக்கிறது கூட சில பேர் சொல்கிறாங்க அவர் நிறைய சம்பாதிச்சாரு, அதனால பிஜேபி அனுப்பிச்சிட்டாங்க வெளியிலேன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, அது நம்ம ஆத்தென்டிக்காக பேச முடியாது இல்லையா? ஸோ அதனால் அண்ணாமலைக்கு ஒரு சின்ன ஃபாலோயிங் இருக்கும். இல்லை சார், நான் இப்போ ஒரு அரசியல்வாதி உருவாகிறாரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி ஒரு நடிகர்கள் பட்டாலும் தேவையாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தேவைதான், இல்லைன்னா அவங்களால ரீச் பண்ண முடியாது மக்களை. சினிமாங்கிறது ஒன்றை வச்சு தான் நீங்கள் டக்குன்னு ஒரே நாள் ரீச் பண்ண முடியும். சினிமா இல்லைன்னா யாராலையும் உடனே ரீச் பண்ணவே முடியாது, எந்த ஆளாலையும். இப்போ இதனால் உதயநிதி நடிக்க வச்சு பணத்தை இவ்வளோ செலவு பண்ணி பண்ணாங்க, அப்படியாவது மக்கள் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணாங்க. எம்ஜிஆர் பண்ணதை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. எம்ஜிஆர் நடித்து நல்லதே சொன்னார், அவர் ப்ரீச் பண்ணதை மக்கள் லிசன் பண்ணாங்க. இப்போ இவங்கெல்லாம் ப்ரீச் பண்ணால் மக்கள் லிசன் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. அவர் படத்தில் ஒரு படத்தோட விமனை பற்றி தப்பாக வராது, தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வராது, சூதாரம் எதுவுமே கெட்டதாக வரவே வராது. சில சமயம் ரொம்ப சினிமாட்டிக்காக கூட இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேறதுலாம் எப்படி இருக்கும், எல்லோரும் ஒரு 100 பேர் நின்று அவரை வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க, சினிமாட்டிக்காக இருக்கும், கடுப்பாகும். ஆனால் அதை வச்சு மக்கள் ஜெயிச்சிட்டார் அவர். ஸோ அதனால் எம்ஜிஆர் ஒரு ஃபினாமினன், அடுத்த ஃபினாமினன் விஜய். இவர் நல்லது பண்ணார்னா, இவர் நல்லது பண்ண ஆரம்பிக்க முன்னாலே சிஎம் ஆகிட்டார். எனக்கு தெரிஞ்சு இவர் நல்லது பண்ணார்னா இவர் அசைக்கவே முடியாதுங்க. அவர் கிறிஸ்டியன் முஸ்லீம் அதெல்லாம் விட்டுருங்க, எவனும் அப்படி பார்த்து ஓட்டு போடுறதில்ல. விஜய் நம்மளுக்கு பிடிச்சவர் ஓட்டு போடு,
யாராவது எம்எல்ஏ தெரிஞ்சால் ஓட்டு போட்டாங்க. இல்லை அதெல்லாம் உடைச்சிட்டாங்க, ஜாதி மதத்தெல்லாம் உடைச்சிட்டாங்க இந்த தேர்தலில். இட்ஸ் வெரி குட் ட்ரெண்டுன்ற நான் ஒரு பெரிய மாற்றம் தானே சார் அது. இப்போ எப்படி அதுவும் டிஎம்கேக்கு சரியான மூஞ்சியில் பலர்னு அறவிட்ட மாதிரி இந்த முஸ்லீம் ஓட்டு இந்த ஓட்டெல்லாம் பேங்க் பண்ணிடல. இனிமேல் என்னத்தை பிடுங்குவ நீ என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு அவன் மேலே கடுப்பில்லை, இதெல்லாம் கீழ்த்தரமான செயல் பண்ணியிருக்க வேண்டாங்கன்னு என்னுடைய வருத்தம். இன்னமும் அவங்க மேலே வரலாம், எப்போ ஒழுங்காக நடத்தினா மேலே வரலாம், இல்லைன்னு நடத்துவாங்களா தெரியாது. இன்னும் சனாதனத்தை பற்றி மீனிங்கே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். சனாதனம்ங்கிறது சக மனிதனை வாழ வைக்கிறது தான் சனாதனம், அவனை அழிக்கிறது இல்லை. நீங்கள் அழிக்கலை பார்க்குறீங்க எல்லாரையும். சரி, இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு மாஃபியா கேங்கை வச்சு தான் ஆட்சியை பிடிக்கிறாரு, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்துகிறாருன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க, ஒரு குறை வைக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் சார், விஜய் அவர்களை மையமாக வைத்து வருங்காலத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அளவுக்கு நடிப்பில் பிரபலமாகி அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் யாருக்காவது இருக்கா சார்? ரொம்ப கஷ்டம் சார். இது இன்னும் 10-20 வருஷம் கழிச்சு கேட்க வேண்டிய கேள்வி. அதுக்கப்புறம் ஏற்பாடுகள்லாம் சில நடிகர்கள் இல்லை, ஒருத்தன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும், அவன் ஒரு இமேஜை வந்து பில்ட் பண்ணணும் மக்கள் மத்தியில். அதாவது மக்கள் மத்தியில் இமேஜ் பில்ட் பண்ணுறது முக்கியம். எப்படி எம்ஜிஆர் பில்ட் பண்ணார், எப்படி ஒரு மாதிரி விஜய் பில்ட் பண்ணி வந்துட்டாருங்கிறது. அதாவது மக்கள் அதை எப்படி நான் ஒரு எமோஷன் உள்ள படம் ஓடுன்னு சொல்லணும், அந்த மாதிரி எமோஷனலாக உள்ள லீடர் தான் ஜெயிக்க முடியும். சும்மா எவனாவது பணத்தை அள்ளி எறிஞ்சு இப்போ நாளைக்கு லீமா ராஸ் சீஃப் மினிஸ்டர் இப்படின்னா ஜெயிப்பாங்களா? 5000 கூட செலவு பண்ணலாம் அந்த அம்மா, முடியுமா? அதெல்லாம் முடியாது சார். மக்கள் மத்தியில் செல்வாக்கு வரணும்னா அது வந்து இட் ஹேஸ் டு பி பில்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் 10 years 20 years. அந்த மாதிரி ஓவர் நைட்லாம் ஒருத்தனும் பண்ண முடியாது சார். இப்போ ட்ரம்ப் நாளைக்கு நினச்சாருன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து விலைக்கு மொத்தத்தையும் வாங்கி நாளைக்கு அவர் என்ன ஜெயிப்பாரா? முடியாதுங்க. அந்த மாதிரி தான். அன்றைக்கி ஒருத்தன் கொலம்போவில் என்கிட்ட சொல்கிறான், விஜய் வந்து கொலம்போவில் எலெக்ஷனில் நின்னாருன்னா ஜெயிச்சு போடுவாருன்றான். ஏன்னா தமிழ் ஓட்டு அவ்வளோ இருக்குது. அவர் ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிளை போட்டு கான்டெஸ்ட் பண்ணார்னா இங்கே ஒரு மெம்பராக இல்லை பார்லிமெண்ட்லன்றான். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு இமேஜ் ஹவு டு யூ பில்ட் இட் இஸ் த்ரூ சினிமா, இட் இஸ் கொஞ்சம் ஈஸியர். அது கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணி தானே கொண்டு வந்தீங்க. இப்போ டிஎம்கேங்கிறது ஏன் அழிக்க முடியல? ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷன், அதில் நீங்கள் ஓவர் நைட்லாம் அழிக்க முடியாது. ஏடிஎம்கேல ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் அதை ஆட்டி பார்த்துருக்காங்க, அதுவும் ஸ்ட்ரக்சர் சார் உடைச்சே முடிச்சிட்டாங்க. இல்லை ரைட்டு, முடிக்கலை, உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் டிஎம்கே அப்படி உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லார்ட்டையும் 1,00,000 கோடி 2,00,000 கோடி பணம் இருக்குது, அவங்க என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. சார் இப்போது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார், அவர் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், இன்னும் சில அவர் வட்டாரத்தில் இருக்கிறவங்களாம் சரி, இவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு உதவி செஞ்சிருந்தா பரவாயில்ல, வந்து அவர் ஒரு ஆட்சி கட்டில் அமர்ந்ததுக்கப்புறம் நான் இந்த கட்சிக்கு வரேன், எனக்கு இந்த பொறுப்பு வேணும்ன்ட்டு நிறைய பேர் வராங்க. இப்போ திருச்சி கிழக்கில் லாரன்ஸ் அவர்கள் போட்டியிடுவதற்கான ஒரு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது ஆரோக்கியமான அரசியல்னு நினைக்கிறீங்களா சார்? அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு? அரசியலில் எதுவுமே ஆரோக்கியம் இல்லாதது தான். அரசியல்னாவே அது சாக்கடை தான். இல்லை சார், லாரன்ஸ் அவர்களுக்கு தகுதி இருக்கா? அவருக்கு நடிகருங்கிறத தவிர அவர் கொஞ்சம் நல்ல பேர் இருக்குல்ல, கொஞ்சம் நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்காருல்ல. அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அவர் வந்து டொனேட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பேசியிருக்காரு. சின்ன இமேஜ் இருக்குது அவருக்கு மக்கள் மத்தியில். இல்லை சார், இப்போ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக தாவேக்கால சில பிளர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் சார் அந்த மாதிரி பண்ண மாட்டார், அடிமட்ட தொண்டனுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாரு. இவங்களே வந்து அதை இமேஜின் பண்ண முடியாது. அவங்க வந்து தனக்கு என்ன லாபம்ங்கிறத பார்க்குறதுல நம்ம விஜய் குறை சொல்ல முடியாது. அவருக்கு என்ன லாபம்? இந்த 2 வருஷம் லாரன்ஸ் எங்கே போனாருன்னா கேள்வி கேட்குறாங்க சார். அது நியாயம்தாங்க. இவங்கெல்லாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க பவருக்கு வரட்டுன்னு, வந்த உடனே எல்லாரும் போய் ஒட்ட தான் பார்ப்பாங்க. அது நல்லதான்னு நான் கேட்குறேன். அதுதான் சார், தமிழனே அப்படி. நான் என்ன கேட்குறேன், எட்டப்பர் என்ன பண்ணார், தமிழன் என்ன பண்ணா, அந்த காலத்தில் தமிழுடைய ஹிஸ்ட்ரி என்ன? நீ வந்து வர்றவனுக்கு இருக்கிறவனை போட்டு கொடுப்ப, அதுதான் உன்னுடைய. இந்தியாவில் அப்படி இருக்குது, தமிழில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வெள்ளைக்காரன் வந்தான்னா அவன் உனக்கு தண்ணி அடித்து விடுவான், பூட்டியை கூட்டி விடுவான், நீ வந்து அவனுக்கு தமிழனே போட்டு கொடுப்ப. காட்டி கொடுக்குறது தமிழுடைய குணம். அதாவது கல் தோன்றி முந்தோன்றா காலத்தே முந்தோன்றிய மூத்த குடி. இப்போது லஞ்சத்தை சயின்டிஃபிக்காக வாங்கலான்னு இந்தியா கற்றுக் கொடுத்தது யார் சொல்லுங்கள்? யார் தெரியுமா? சொல்லுங்கள் சார், தைரியமா நீங்களே சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொல்லுங்கள். ஏன் என்னை மட்டும் மாட்டி வைக்கிறீங்க? லஞ்சத்தை சயின்டிஃபிக்காக வாங்க முடியும் கற்றுக் கொடுத்தது யார் இந்தியாவுக்கு? டிஎம்கே காரங்க தான். இன்னாரும் நான் சொல்ல விரும்பல, டிஎம்கே காரங்க தான் லஞ்சத்தை எப்படியெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி இருக்கையில் காட்டி கொடுக்குறது இவங்க தான். தமிழன் தான் காட்டி கொடுப்பான். தமிழனுக்கு எவ்வளோ நல்ல குணம் இருக்கோ அவ்வளோ கெட்ட குணமும் இருக்குது. அதெல்லாம் மாறுமா எனக்கு தெரியாது. அதாவது வர்றவனை காக்கா பிடிச்சி நம்ம எப்படி சம்பாதிக்கலாம். ஸோ சுயநலம் டு த கோர். ஏன்னா இவன் தான் முந்தோன்றிய மூத்தக்குடி, அவனுக்கு தான் அறிவு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ எனக்கு மண்டையில் முடியல, அறிவு இல்லை, அது வேறு விஷயம். நானும் தமிழன் தான், ஆனால் நான் யாரையும் ஏமாத்தினதில்லை, ஏமாற்ற விருப்பப்பட்டதில்லை. பட் எல்லோரும் அப்படி இல்லையே, நம்ம எப்படி எல்லாரையும் திருத்த முடியும்? ஒருத்தனை எல்லாருமே திருத்த முடியாதுங்க. இல்லை, அது தகுதி இருக்கா இல்லையா அப்படி தான் நான் கேட்குறேன்.
தகுதி இருக்கா இல்லைன்னு நம்ம அது இது சரியான பர்சனை தான் தேர்ந்தெடுக்க போறாருன்னு இல்லை அவர் கையில் தானே இருக்குங்க. அவருக்கு எது அட்வான்டேஜ்னு தோணுதோ தீதும் பிரதர் அவருக்கு தோன்றதை அவர் பண்ணுவார். அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார்.